வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மலேசியாவில் இருக்கிற முருகர் டெம்பிள் பார்க்க தான் வந்திருக்கிறோம். மலேசியாவுக்கு வந்தாலே முருகரை பார்க்காம இன்னைக்கு போகவே முடியாது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முருகருடைய அருள் வந்து அதிகமாயிடுச்சு. அதனால் நம்ம மலேசியாவில் கம்பல்சரி வந்துட்டு முருகரை பார்க்காம போனால் எப்படி? இப்போ நீங்கள் பார்க்குறது மலேசியன் முருகரோட மூலஸ்தானம். இது மலேசியன் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தவொன்னே வர்றது. இது ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் இருக்கிற முருகருக்கு. நீங்கள் முருகரை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குன்ற நம்பிக்கையோட இந்த மலேசியன் முருகரை வேண்டிக்குங்க. நம்ம இங்கே வந்துட்டு இங்கே என்ன நல்லா இருக்குன்றத பார்த்துட்டோம். உள்ளே வந்த உடனே நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 படிக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 200-250 படிக்கட்டு இருக்கும். நீங்கள் நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் மலேசியனோட அந்த முருகரை பார்க்கணுன்னா நம்ம இந்த அளவுக்கு ஒரு மலை குகைக்குள்ளே வந்தால் தான் பார்க்க முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மலையை குறைஞ்சி அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அது நேச்சுரலான மலை. அதுக்குள்ளே வந்து அந்த ஃபெசிலிட்டியை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஒரு சில இதெல்லாம் ரெடி பண்ண மாதிரி தெரியுது. தவிர மிச்சப்படி பார்த்தீங்கன்னா மலையை அந்தளவுக்கு அப்படியே நேச்சுரலாகவே வச்சுருக்குறாங்க. உள்ளே போனவுடனே என்ன ஒரு சில்னஸ் தெரியுங்களா? மலையில் நேச்சுரலாக எதுவும் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக பண்ணவே இல்லை. உள்ளே போனீங்கன்னா தண்ணி எந்த நேரம் மலை மேலேருந்து ஊற்றிட்டு இருக்குது. இது மெயின் என்ட்ரன்ஸ். இது உள்ளே போகிறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க குகை. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரியுதா பார்த்தீங்களா? எதனா ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி எல்லாம் நேச்சுரலாகவே இருக்குது. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக வந்து மலைக்கு மேலே முருகர் கோயிலே அமைச்சிருக்காங்க. உண்மையிலேயே வந்து உள்ளே வந்தோன்னா மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் கம்பல்சரி மலேசியா வந்தால் முருகன் டெம்பிளுக்கு போயிட்டு போங்க. அது சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா இன்றைக்கி முருகர் கோயிலுக்கு போகாதவங்க யாருமே இல்லை. எங்கே பார்த்தாலும் முருகர் கோயிலாக தான் இருக்குது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் முருகர் கோயில் தான் கூட்டமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மலேசியன் வந்தால் கம்பல்சரியாக இவரை விசிட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அது என்னோட நம்பிக்கை. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கும். மலேசியன் வந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து முருகரை விட்டு போங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து போனது. திருப்பி நம்ம இறங்கி கீழே இறங்கி போய் நம்மளுடைய வேண்டுதலை முடிச்சாச்சு. கீழே இறங்கி போய் பார்ப்போம். இறங்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இறங்க வேண்டியது இருக்குது. தவிர ஏறும்போது அந்த கஷ்டம் தெரியவே இல்லை எங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு முருகர் எங்களை கூப்பிட்டார். அந்தளவுக்கு நாங்கள் மேலே போனதே வந்து எங்களுக்கு உண்மையிலே தெரியல. கீழே இறங்கும் போது தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து இறங்கணும். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. எவ்வளோ சூப்பர் வியூ பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா மொத்தம் அவ்வளோ சூப்பராக தெரியுது. நீங்கள் மலேசியா வந்தால் நம்ம மலேசியன் முருகரை கண்டிப்பாக பார்த்து நீங்களும் அவருடைய அருளை பெறணுன்றதை நானும் வேண்டிக்கிறேன். நீங்கள் திருப்பி அடுத்து எந்த இடத்துக்கு போகணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் மார்னிங்கே நாங்கள் வந்துட்டோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு காலையில் டிஃபன் போய் சாப்பிட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் டிஃபன் தாங்க. இங்கே இருக்க கடைக்காரங்க எல்லாருமே தமிழில் தான் பேசுகிறாங்க. இருக்கிற எல்லா இடத்துலையும் மொட்டை அடிக்கிற இடத்துல நீங்கள் கீழே போனீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே பார்க்கலாம். எல்லா முகமும் தமிழ் முகம் தான். எல்லாரும் பேசுகிறவங்கலாம் தமிழ் தான் பேசுகிறாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க.